வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 13/7/2026. பிரபல பின்னணி பாடகி எஸ். ஜானகி சனிக்கிழமை காலமானார். பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. மாஞ்சோலை ஸ்டேட் நிலம் முழுவதுமாக தமிழக வனத்துறையிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 107.77 டீசல் விலை ரூபாய் 99.55 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மதுபானங்களுக்கு ரூபாய் 10 கூடுதலாக செஸ் வரி வசூலிக்க டாஸ்மாக் நிர்வாகம் பரிசீலித்து வருகிறது. முதலமைச்சர் விஜய் இன்று தனது சொந்த தொகுதிகளுக்கு சென்று எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தமிழக அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனைகள் ஒரு வாரத்தில் ரூபாய் 22.33 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீகாந்தி மற்றும் ஜி.கே. மணியை ஏற்க அன்புமணி மறுப்பு தெரிவித்ததால் பாஜக தலைவர் அன்புமணி தலைமையிலான கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழக சார்பில் ரூபாய் 99க்கு சிக்கன் பிரியாணி வழங்கும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வங்காதேச பெய்து வரும் கடும் மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 10 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 44 பேர் பலியாகியுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயில் கொளுத்தும் என எச்சரித்துள்ளது. வளைகுடா பகுதியில் வணிக கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 10 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசியல் வட்டாரத்தில் தாவேகா மற்றும் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களின் அறிவிக்கைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 2026 தேர்தல் முடிவுகளைப் போல 2031 ஆட்சி மாற்றம் நடக்கும் என்றும் விதி லீடர்ஸ் அமைப்பின் இலக்கு 50% எட்டப்பட்டுள்ளதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் பாதுகாப்பு இல்லத்தின் கேட்டை உடைத்து 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.